வணக்கம் உறவுகளே, இது மீன் குழம்பு மீன் வறுவல் தான். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க உரலில். அதை நல்லா இடிச்சுக்கிட்ட பிறகு தக்காளி சாப்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி சாப்பர் பண்ணிக்கோங்க. அடுப்பில் மண் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின பிறகு ஒரு 10-15 பல் பூண்டு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுவும் கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கு நல்லா கிண்டி விட்டுட்ட பிறகு இடித்து வச்சுருக்க வெங்காயம், சாப்பர் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு உங்கள் காரத்துக்கு ஏற்ப குழம்பு தூள் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டி விட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொதித்து பபுள்ஸாக வந்த பிறகு புளி கரைசலை விடுங்க. புளி கரைசலை விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி விட்டுருங்க. குழம்பு சுண்டி வர நேரத்தில் மீனை போட்டு இறக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். மீனை போட்டு அது ஒரு 2 கொதி வந்த பிறகு எண்ணெயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் வடகம் போட்டு தாளித்து அது மேலேயே கொட்டினீங்கன்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா மணமாகவும் இருக்கும், கவுச்ச வாடவையும் இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான் வைப்பேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வடகம் தாளித்த சட்டியிலேயே நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மீனும் வறுத்து இன்றைக்கி நல்லபடியாக லஞ்சு முடிச்சாச்சு. நன்றி உறவுகளே.